அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கல்வன். இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். ஜி. பிரமோஷ்குமார் வந்து ஒரு ஊர்ல வந்து திருட்டு வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. எது மாரி திருட்டு வேலைன்னா, கொஞ்சம் சின்ன திருட்டு வேலை பார்க்குறாரு. அது ஊர்ல ஏதாவது திருவிழா நடக்குது, ஊர்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா வந்து, அந்த ஊரே வந்து கொஞ்சம் மொத்தமா வந்து காலி ஆயிரும்ல. அப்போ வந்து அந்த வீட்ட போய் திருடுறது, அவங்க இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்றது, இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இந்த சமயத்துல வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து இவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா ஊர் தலைவர் வந்து இவங்கள தண்டிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஊர் தலைவர் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து வயசான பாட்டியை வந்து கல்யாணம் பண்ணுற வீடியோ வந்து இவங்க ஜெயபிரகாஷ் கிட்ட வந்து மாட்டிட்டோம். இது மூலமாக வந்து ஜெயபிரகாஷையும் அவரோட ஃப்ரெண்டையும் வந்து ஒன்றும் சொல்லாமல் வந்து விட்டுருவாங்க. ஜெயபிரகாஷ் வந்து இது மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்காண்டி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பணமாக வந்து 2,00,000 வேணும்னு வந்து சொன்னாங்க. ஆனால் 2,00,000த்துக்கு என்ன போகணுன்னு வந்து எங்கே பண்ணணுன்னு சொல்லி இவருக்கு வந்து தெரியாது. அந்த சமயத்தை வந்து இவர் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து திருட போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நகையெல்லாம் வந்து வாங்குறாரு. அந்த பொண்ணு மேலே வந்து இவருக்கு வந்து லவ் வந்துடுது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு கேம்புக்கு வந்து போகிறாங்க. நர்ஸுக்கு வந்து படிச்சுட்ருக்காங்க. ஒரு கேம்புக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து முதியோர் இல்லத்துக்கு போகும்போது வந்து பாரதி ராஜா வந்து பார்க்குறாங்க. பாரதி ராஜா வந்து அனாதையாக வந்து இருக்கார். அவருக்கு யாருமே இல்லைன்னு வந்து தெரிய வருது. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த தாத்தா வந்து பிடிச்சி போயிடுது. ஜிவிபிரகாஷ் குமார் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த தாத்தா வந்து தத்தெடுத்துட்டு வந்து ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வரையில வந்து இவர் தான் தத்தெடுத்த தாத்தாவா அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க ஊர் மக்கள்லாம். ஆமான்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஜிவிபிரகாஷ் வந்து சொல்கிறாரு, இந்த தாத்தா வந்து நம்ம கூட வைக்கிறதுக்காண்டி வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊரில் என்ன நடக்குன்னா வந்து இது மாதிரி யானை வந்து எல்லாரையும் வந்து மீச்சு கொண்டு வருது. அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இது மாதிரி உதவி தொகைன்னு சொல்லி ஒரு 4,00,000 வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது மாதிரி வந்து 3-4 கேஸ் வந்து நடந்தது. ஏன்னா வந்து அது வனப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த பகுதி. இதை பிளான் பண்ணிட்டு ஜி. பிரகாஷ் குமார் என்ன பண்ணுறாருன்னா வந்து பாரதி ராஜா வந்து தாத்தா வந்து தத்தெடுத்துட்டு வந்து கூட்டிகிட்டு வராரு. இவர் எப்படியாவது வந்து யானையை அடிக்க வச்சு நம்ம வந்து அந்த காசை வச்சு நம்ம மிலிட்ரியில் அதாவது ஃபாரஸ்ட்டில் வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கூட்டிகிட்டு வராரு. தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து அவங்க ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப இவங்களுக்கே சாப்பாடு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து முதல்ல வந்து பிரியாணி சாப்பிட்றாரு. நல்லா வந்து அந்த ஊர்லேயே வந்து இருக்கார். அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஜி. பிரகாஷ் மேலே வந்து லவ் வந்துடும். இது மாதிரி தாத்தா வந்து கூட்டிகிட்டு எடுத்து வந்தனால. இப்போ ஊரில் ஒரு சமயம் வந்து சிங்கம் வரும். அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து ஊர் மக்களை வந்து பாரதி ராஜா வந்து காப்பாற்றுறாரு. ஏன்னா வந்து இவர் வந்து ஆல்ரெடி வந்து சர்க்கஸில் வந்து ட்ரெயின் ஆகிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து பாரதி ராஜா வந்து என்ன பண்ணுறாரு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து காசு வாங்கி வந்து ஜி. பிரகாஷ் வந்து எப்படியாவது வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேலைக்கு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து காசு வாங்கி வந்து 2,00,000 வந்து வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. இந்த வந்து அவங்க ஜிவிபிரகாஷோட லவர்கிட்ட வந்து கொடுத்து நீ இதை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் வந்து ஜிவிபிரகாஷ்கிட்ட வந்து கொடுத்து வந்து ஜிவிபிரகாஷ் வந்து சந்தோஷம் ஆயிடும். நம்ம அப்படிப்பட்டவரை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிவிபிரகாஷ் கூட அவரோட ஃப்ரெண்டு வந்து இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா வந்து அந்த தாத்தா வந்து சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு வந்து அந்த யானைக்குனா வந்து குழி தோண்டி வச்சுருவாங்க. அந்த குழியில் வந்து நம்ம ஜிவிபிரகாஷ் தாத்தா வந்து கொண்டு போய் பாரதி ராஜா வந்து கொண்டு போய் வந்து போட்டுருவார். அந்த குழியிலேருந்து ஜிவிபிரகாஷ் வந்து பாரதி ராஜா வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வருவார். அப்புறம் பாரதி ராஜா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவார். இது மாதிரி வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த லவ்வரையும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த தாத்தா, லவ்வர், ஜிவிபிரகாஷ் எல்லோரும் வந்து ஒரே வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. ஜிவிபிரகாஷ்க்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் வேலை வந்து கிடச்சிரும். இதோட இந்த கல்வன் படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.